कस्तूरी तिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभं नासाग्रे वरमौक्तिकं करतले वेणुकरे कंकणं सर्वांके हरिचंदनं सुललितं कंठे च मुक्तावली गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपाल चूडामणि गोपालन एंबெருமான் चूडामणिயை போலே அனைத்து கோபகுமாரத்திகளுக்கு நடுவிலும் விளங்குகிறான். புருஷோத்தமனான எம்பெருமான் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரே தலைவனாய் அவர்கள் அனைவரையும் தனக்கு தொண்டர்களாக கொண்டு நடுநாயக்கமாக விளங்குகிறான். அவன் கோபால ரத்தனம் அல்லவா? எப்படி ஒரு நடு நாயக கல்லாலே ஏனைய ரத்தனங்கள் எல்லாவற்றுக்கும் ஒளி கிடைக்குமோ அதை போல கண்ணனாலே மற்ற அனைவரும் ஒளி பெறுகிறார்கள். 16,108 பெண்களை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாலும் அவரவர்களை சந்தோஷமாக வைத்திருந்தான் எம்பெருமான். தாருக்கும் விரோதமில்லை, யாருக்கும் குறையில்லை. தன் பந்துக்கள், மித்திரர்கள், மக்கள், மனைவிகள் அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு கண்ணன் இருந்தான். இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நம்மால் ஆனந்தம் ஏற்பட வேண்டும். அப்படி அவர்களோடு ஒத்து போகவில்லையா சண்டை பிடித்து கொண்டு இருக்காமல் விலகியாவது வாழ வேண்டும். ஆனா கண்ணனுக்கு அப்படியா? அனைவருக்கும் ஆனந்தம். அவனோட சுத்தி இருக்கிற மொத்த பேருக்கும் மகிழ்ச்சியே கொடுத்து கொண்டு கண்ணன் இருந்திருக்கார். அப்ப கண்ணன் வாழறத பார்த்து ஓரொரு கிரகஸ்தனும் இல்லறம்தான் நல்லறம், இந்த நல்லறத்தை தார்மிகனான கண்ணனை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாம இப்ப இருக்கிறது 10வது ஸ்கந்தத்தில் 69வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துலதான் கண்ணன் எப்படி எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருந்தார். ஒரு நல்ல மனம் மிக்க பூ, அந்த புஷ்பம் மலர்ந்துடுத்து தன்னை சுத்தி மனத்தை பரப்புகிற சொல்லு, அதை போல கண்ணனும் தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துட்டு இருக்கார். பகவான் நாரதருக்கு கூறுகிறான். நாரதர் தானே கண்ணன் அழைச்சிட்டு போய் ஒரு வீடா பார்த்தார். ஒரு வீட்லயும் ஒன்னொன்ன கண்ணன் பண்ணிட்டு இருந்திருக்கானோ இல்லையோ. உள்ள அவரே குளிக்கிறதுக்கு தயாராறார், ஒரு இடத்துல சந்தியாதனம் பண்ணிட்டு இருக்கார், ஒரு இடத்துல குழந்தையை கொஞ்சிட்டு இருக்கார், ஒரு இடத்துல மனைவிக்கு உதவிட்டு இருக்கார், ஒரு இடத்துல தேவ பூஜை பண்றார், ஒரு இடத்துல பஞ்சமகா யஜ்யம் பண்றார், ஒரு இடத்துல யாக யஜ்யம் பண்ணுகிறார். இப்படி ஒரு வீட்டிலும் ஒன்னொன்னு, இது ஒன்னொன்னுமே இல்லற தர்மம். அதனால இந்த இல்லறத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார். அதை பார்த்துட்டு இவனும் சாதாரண மனுஷன் தானோ, நம்ம போல பகவான் கண்ணனும் ஒரு மனிதன் தானா? கண்ணன் நம் சந்தேகத்தை போக்குவதற்காக விளக்குகிறார். பிரம்மன்னு தர்மஸ்ய பக்தாகம் கர்த்தா தத் அனுமோதிதா தச்சியன் லோகம் இமம் ஆஸ்திதா புத்திரமாக்கிதா. ஹே புத்திர நாரதரே, சந்தேகப்பட வேண்டாம், குழம்பி போய்விட வேண்டாம். நான் தான் உலகத்தில் பிரம்மச்சரிய தர்மம், கிரகஸ்த தர்மம், சந்நியாச தர்மம், வானப்பிரஸ்த தர்மம் இத்தனையும் எழுதி வைத்திருக்கிறேன், இத்தனை வேதத்தில் கூறியிருக்கிறேன். அந்த தர்மத்தின்படி நான் முதல்ல வாழ்ந்து காட்ட வேண்டாமா? அதற்காக இறங்கினார் போல் பண்ணினேனே தவிர இதற்காக நான் அல்லன். ஏன்னா நாமெல்லாம் கர்மத்தால தூண்டப்பட்டு ஒரு தர்மத்தை அனுட்டிக்கிறோம். ஆனா பகவானுக்கு ஏது கர்மம்? கர்மமே அவரை தூண்டாது. கர்மத்தினுடைய பலனும் கிடையாது. கர்மத்தை தொலைக்க வேண்டிய தேவையும் இல்லை. அப்ப பகவான் எதுக்கு இல்லறத்தை பண்ணணும்னால் கர்மத்தை தொலைக்கிறதுக்காக அல்ல, நம்மை போன்றவர்களுக்கு முன்னோடியாக, முன் உதாரணமாக இப்படி தான் நடத்தி காட்டுறதுக்காக பண்ணே. நாரதா மயங்கி விடாதே. மேலே சுகர் கூறி முடிக்கிறார். இத்தியாச்சரந்தம் சத் தர்மானு பாவனானு கிரகமேதினாம் தமேவ சர்வகேகேஷு சந்தமேகம் ததர்ஷா. தான் ஒருத்தனே எப்படி எல்லாருக்குள்ளும் அந்தராத்மாவாக இருக்கிறானோ, இது நமக்கு தெரிஞ்சது தானே. நம்ம ஒத்தொத்தருக்குள்ளேயும் பகவான் தான் அந்தராத்மா. அவர் அன்றி நாம் இருக்க போவதில்லை. நாம்கிற உடலும் சரி, உடலுக்குள்ள இருக்கிற நான்கிற ஆத்மாவும் சரி, அதற்குள்ள இருக்கிற பரமாத்மா இருக்கவே தான். மற்ற ரெண்டும் இருக்கு, மற்ற ரெண்டும் வியாபரிக்கிறது, உசுரோடு இருக்கிறதே அதனாலதான். அப்ப இத்தனை தூரம் பரமாத்மா இருந்து எல்லாவற்றுக்கும் சத்தை கொடுக்கிறார். அப்படி இருக்கிறச்சே சட்டென்று இத்தனை திருமேனியை எடுத்துட்டாருங்கிறது ஒரு வியப்பான செய்தியே அல்லவே. வேதாந்தத்தின்படி
ஒத்தொத்தருக்குள்ளும் பகவான் இருக்கான்ங்கிறத நாம தெரிஞ்சுட்டோம்னால் அப்ப இத்தனை சரீரத்தையும் பகவான் எடுத்துட்டது ஒரு ஆச்சரியமான செய்தியே இல்லையே. அதைத்தான் முடிக்கிறார். யஸ்த்வங்க காயதி ஸ்ருணோதி அனுமோததேவா பக்திர் பவேத் பகவதி அபவர்க்க மார்க்கே. இந்த சரித்திரத்தை, அதாவது கண்ணன் எப்படி அனைவரோட ஆனந்தமாக இருந்தார்கிற கதையை யாரெல்லாம் கேட்கிறானோ, யாரெல்லாம் வாசிக்கிறானோ, பகவானிடத்தில் அவனுக்கு நீங்காத பக்தி ஏற்படும். மோட்சத்தையே பெற்றுக் கொடுக்க வல்ல பக்தி பிறக்கும் என்று சொல்லி முடிச்சுட்டார். அதோட 69வது அத்தியாயம் முடியது. அதுக்கப்புறம் 70வது அத்தியாயம் காலையிலிருந்து இரவு வரை கண்ணன் என்ன செய்கிறார் அப்படிங்கிற ஆன்மீகம். ஆன்மீகம்னா கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், எழுந்திருக்கிறதுல இருந்து மாலை படுக்க போகும் வரை என்ன செய்ய வேண்டும். அதுல இந்த அத்தியாயத்துல முக்கியமா இருக்கிறது கண்ணன் ராஜ தர்பாருக்கு போறார். அந்த இடத்துல என்ன பண்றார் அது வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் மத்தியானம், மாலை பொழுது, இரவு பொழுது என்னங்கிறத மேற்கொண்டு பார்ப்போம். இப்போது நண்பகல் பொழுது வரைக்கும் இருக்கு. 70வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். அதோஷ சுபவிருத்தாயாம் குக்குட்டானு குஜதோ சபன் கிரஹீத கண்ட்யா பதிபி மாதவ்யா விரகாதுராக. காலை பிரம்ம முகூர்த்தம், விடிய கார்த்தால 4 மணி, எழுந்திருக்க வேண்டிய வேலை. அப்போது குக்குட்டம், பறவைகள்லாம் கூவுறது. கோழி கூவாதா? கோழி கூவினா விடிந்ததற்கு அடையாளம். அதை போல கோழி கூவர்தேனுட்டு கண்ணனோட கூட சேனிச்சுருக்கிறவாள்லாம் சபிக்கிறாளாம். ருக்மிணி கோவப்பட்டு கோழிக்கு சாபம் கொடுக்கிறார். மற்ற ஒரு மனைவியும் கோவப்பட்டு கோழிக்கு சாபம் கொடுக்கிறார். ஏனெனில் தன்னோட அருகே படுத்து கொண்டிருக்கும் கண்ணன் எழுந்து போய்விடுவான் அல்லவா. அதை கண்டுதான் இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம். ஆக கோழி கூவென்னுமால் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று. ஆழ்வாருடைய ஒரு அழகான பாசுரம். கோபிகா ஸ்திரீகள் எல்லாம் எப்ப கோழி கூவிடுமோ என்று எதிர்பார்ப்பார்களாம். கோழி கூவி விட்டதே என்று வருத்தமும் படுவார்களாம். ரொம்ப வேடிக்கையான கதை இது. கண்ணனுக்கு ஒரு இரவு பொழுதுக்குள்ளே எத்தனை கோபிக்க வீட்டுக்கு போய் அருள வேண்டுமோ செய்வான். ஆனா ஒரு கோபிக்க வீட்லயும் ஒரு நாழிகை இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். திரியாமா 3 ஜாமங்கள் இருந்தா இரவு. ஒரு நாளைக்கு 60 நாழிகை, 30 நாழிகை தான் இரவு. ஒரு தோழி வீட்டுல ஒரு நாழிகைன்னா அப்ப 30 பெண்களைத்தான் கடாட்சிக்க முடியும். ஆனா அந்த ஊர்ல இருக்கிறது 5 லட்சம் பெண்கள். அப்ப கண்ணன் சொல்லி வச்சிருக்கார், இந்த 30 நாழி இன்னைக்கு இந்த 30 பேர், நாளைக்கு அடுத்த 30, நாளைக்கு அடுத்த 30, இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து நான் கடாட்சிக்கிறேன் என்று கண்ணன் சொல்லி வச்சிருக்கார். ஒரு பெரியவர், வித்வானோத்தர், பரம பக்தர் நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கார். அவர் எத்தனை நேரம் நம்ம வீட்டுல இருக்க வைக்க முடியுமோ நமக்கு ஆனந்தம் தானே. இன்னும் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு நினைப்போம் இல்லையோ. அதை போல இந்த கோபிமார்களுக்கெல்லாம் கண்ணன் 30 நாழிகை நம்ம வீட்டுல இருந்துடக்கூடாதா? ஆனா ஒரு நாழிகை இருக்கிறதுக்கு கூட கண்ணனுக்கு முடியாது. 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருப்பாரா. ஆனா அவர்கிட்ட இவர் வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையோ, நான் ஒரு நாழிகை உங்க வீட்டுல இருக்கேன்னு. இதுக்காக கண்ணன் என்ன பண்ணுவார், சாமக்கோழி ஒன்றை எடுத்து தம் மடியிலே துணியில சுத்தி உள்ள கட்டி விடுவார். சாமக்கோழியோட ஒரு பெண்ணு வீட்டுக்கு போவார். 3 நிமிஷம் பேசின்னு இருப்பார். அதை லேசா தட்டி விடுவார். தட்டின உடனே கூ என்று சாமக்கோழி கூவும். கூவின உடனே பெண்ணே ஒரு நாழிகை எடுத்து சாமக்கோழி கூவிடுத்து நான் புறப்பட்டு போகணும், போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கிளம்பி போடுவார். இப்ப இந்த கூவி தொல்லியோ, கூவின உடனே 2 பேருக்கு 2 மாதிரி எண்ணம். எந்த பெண்ணோட வீட்டுல கண்ணன் இருக்காரோ அவளுக்கு வருத்தம். ஏன்னா கோழி கூவினா கண்ணன் புறப்பட்டு போடுவாரே. ஆனா பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு மகிழ்ச்சி, ஏன்னா கோழி கூவினா கண்ணன் வரப்பாரோ இல்லையோ. அதனால கோழி கூவென்னுமால் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று. அதை போலத்தான் இங்க இருக்கிற எல்லார் நிலைமையும். வயாம் சரூருவன் கிருஷ்ணம் போதயந்தீவ வந்தினஹ காயஸ்தருஷ நித்ராணி மந்தார வன வாயுபிகி. கண்ணன் நித்திரையை நீக்கி எழுந்திருக்கிறார். மந்தார காற்று மந்த மாருத்தம் வீசுகிறது. பிற்பாடு முகூர்த்தம் தந்து வைதர்பீம் நாமிருஷத் அதிசோபனம் பரிரம்பண விஸ்லேஷாது பிரிய பாக்வந்தரங்கதா. ருக்மிணி பிராட்டி கைகளிலே அணைபட்டு கிடக்க அந்த அணைப்பிலிருந்து விடுதலைப்படுத்திண்டு கண்ணன் எழுந்திருக்கிறாராம். எழுந்திருக்கும் போது கண்ணனுடைய கழுத்தை சேவித்தோம்னா ருக்மிணி கையில அடுக்கின்றிருந்த வளையல்கள், அந்த வளையல்கள் பதிந்திருக்கிற தடம் நன்கு தெரியுமா. வேதாந்த தேசிகன் காஞ்சி தேவப்பெருமாளை சேவித்தார். உன்னை விஸ்வரூபத்தும் போது சேவிச்சாதான் பெருந்தேவி தாயாருடைய திருக்கை வளை, அந்த வளையல் அழுத்தின திருக்கழுத்தோட சேவிச்சுக்கலாம். கனக வலய முத்ரா அனிபுத வரிரம்பைகி ஆகிதாம் இந்திராயாக. கனக வலய முத்ரா, கனக வளையல் தங்க வளையல். தங்க வளையல் கையில சாத்திட்டு இருக்கா. பகவான் வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயாருடைய
கைகள்ல வச்சுட்டு தூங்குறார். அப்ப அந்த கையில இருக்கிற வளையல் கழுத்துல அழுத்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது காலத்தால விஸ்வரூபத்தும் போது தானே சேவிச்சுக்க முடியும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா கூட, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா தடயங்கள்லாம் போயிடாதா? அப்ப பிராட்டியின் இடத்துலேருந்து கொஞ்சம் விடுதலை அடைஞ்சுட்டார்னு அர்த்தம். அப்ப போய் நின்றோம்னா நம்ம காரியம் நடக்குமோ நடக்காதோ. அவளுடைய கைவளையல் தடயம் இருக்கிற வரைக்கும் அப்ப அவள் கட்டுப்பாட்டுல பெருமாள் இருக்காருன்னு அர்த்தம். நாம எத்தனை பாவத்தோட போனாலும் மன்னித்து முக்தி கொடுப்பார்னு அர்த்தம். இதைத்தான் காஞ்சி தேவ பெருமாள் விஷயத்திலே ரொம்ப ஆச்சரியமா வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். அதே கருத்து தான் இங்கேயும். ருக்மிணியிடத்து கைகள்ல இருந்து எழுந்திருக்கிறார். எழுந்திருந்து பிராமே முகூர்த்த உத்தாய, பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருந்து முதல்ல ஹரி 7 தடவை ஹரி ஹரின்னு சொல்லணும். கண்ணன் சொல்லணும் 6 தனபதி. நம்ம எல்லாம் காலங்காலத்தால் எழுந்திருந்து ஹரிநாமத்தை சொல்லலாம். கண்ணனே எழுந்திருந்து தானே சொல்லிப்பறான்னா சொல்லிப்பார். ஏன்னா அவர் சொல்லி காமிச்சாத்தானே நம்ம செய்ய முடியும். அடுத்து எழுந்திருந்து போய் தன் கைகால்களை எல்லாம் கழுவிக்கொண்டு வார்யுபஸ்பிருஷ்ய மாதவா தத்தௌ பிரசன்ன கரண ஆத்மானம் தமசப்பரம், அங்கிருந்து கைகால்கள் கழுவிக்கொண்டு அமர்ந்து பிரம்மத்தை தியானிக்கிறாராம். உயர்ந்த வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹ என்று எங்கோ இருக்கக்கூடிய எம்பெருமான் ஏகம் ஸ்வயஞ்சோதிஹி அனன்யம் அவ்யயம் ஸ்வசம்ஸ்தயா நித்திய நிரஸ்த கல்மஷம் குற்றமே அற்றதான ஒளி மிகுந்த வைகுந்தத்திலே தானே பரஞ்சோதி வடிவத்தில் இருக்கும் பிரம்மம் அதை தியானம் பண்ணி கொடுக்கிறார். அப்புறம் எழுந்திருந்து நீராடுகிறார். அதாப்ளுதோ அம்பஸ்யமலே அமலே யதாவிதி கிரியாகலாபம் பரிதாய வாசசி, நல்ல ஆடைகளை புனைந்து கொள்ளுகிறார். சகார சந்தியா, சந்தியாவந்தனம் பண்ணுகிறார். அடுத்த அக்னி காரியத்தை முடிக்கிறார். அதுக்கப்புறம் ஜபத்தை செய்து முடிக்கிறார். அப்புறம் தேவர்கள் பித்ருக்கள் இவர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை முடித்து அடுத்து உயர்ந்தவர்களுக்கு தானம் கொடுக்கிறார். தானம் பசுமாட்டை தானமா கொடுக்கிறார். எள்ளு பட்டு கிருஷ்ணாஜினம்ங்கிற மாந்தோல் இதெல்லாத்தையும் தானம் கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு மூத்தவர்கள் எல்லாரையும் நமஸ்கரிக்கிறார். பசுமாட்டையும் பிராமணர்களையும் தேவதைகளையும் வயசானவர்களையும் ஆச்சாரியர்களையும் நமஸ்கரிக்கிறார். அதுக்கப்புறம் நல்ல மங்களமான பண்டங்கள் எல்லாம் தொடரார். நெய் பால் தயிர் பசு விளக்கு குங்குமம் மஞ்சள் இது முதலான மங்கள பதார்த்தங்களை தொடுகிறார். அப்புறம் நெய்யில் தன் திருமேனியை தானே பார்த்து கொள்கிறார். அவேக்ஷாஜ்யம் ததாதரிசம் கோவிருஷ த்விஜ தேவதாக காமாம்ச சர்வவர்ணானாம் பௌராந்த புரச்சாரிணாம். அப்புறம் என்னென்ன சாப்பாட்டு பொருட்களோ அல்லது அனுபவிக்க வேண்டிய சந்தனம் புஷ்பம் ஆடை இது முதலானவர்களை எல்லாம் முதல்ல அந்தணர்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத நண்பர்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத மக்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத மனைவிகளுக்கு கொடுத்துட்டு கடைசியா மிச்சம் இருக்கிறத தான் எடுத்துக் கொள்கிறார். சம்பிபஜ்ஜ அக்ரதோ விப்ரான் சத்தாம்பூல அனுலேபனைஹி சுகிருதா பிரகிருதீர்த்தாரான் உபாயுங்க ததஸ்வயம். பிற்பாடு தன் தேரோட்டிய கூப்பிட்டு தேரை கொண்டு வந்து வாசல்ல நிறுத்தி சொல்லிட்டு ஓரொரு வீட்டிலேருந்து வெளியில வருகிறார். தேரில் ஏறுகிறார். நீண்ட புறப்பாடு கண்டருளி நேர ராஜசபை சுதர்மான மண்டபத்துக்கு போகிறார். போகிறச்சே இந்த மொத்த பேரும் சேர்ந்து ஒரே கண்ணனாக போகிறார்கள். இந்திரன் எப்படி வீற்றிருப்பாரோ ராமன் எப்படி அயோத்தியில வீற்றிருந்திருப்பாரோ அதே போல உயர்ந்த சுதர்மாங்கிற ராஜசபைக்கு வந்து கண்ணன் வீற்றிருக்கிறார். இப்ப ஆர் வந்து என்ன பேச போறான்னு அடுத்த நாள் பார்ப்போம்.